வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபைனல் கட் ப்ரோவில் மானிட்டர் மெனு இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்ல போகிறதில்ல, எந்த மெனுவை அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன். நமக்கு ப்ளே ஆகுது. ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் பாட்டம்லேயே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிக்க முடியும், பாஸும் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் நமக்கு வந்து டைம் போய்கிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம், கிராப், டிஸ்டார்ட் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நான் வந்து இப்போதைக்கு ரீசெட் கொடுத்துட்றேன். ரீசெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிராப். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரிம், கிராப், கன்வர்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். கிராப் இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வீடியோவை கிராப் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப ஈஸியாகவே ஒரு வீடியோவை ட்ரிம்மும் பண்ணிக்க முடியும், கிராப்பும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்டார்ட். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவோட ஷேப்பை ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஆங்கிளில் இந்த வீடியோவை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து ரீசெட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மெனுஸை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவை கலர் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து பேலன்ஸ் கலர் இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து எடிட் மெனுவில் அன்டூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மெனுக்கு கீழே மேட்ச் கலர், ஷோ கலர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் மெனுவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து அதிகமாக உறுப்பிணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த மெனுவில் ஒரு வீடியோவோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோவை நம்ம வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணிக்க முடியும், பர்சன்டேஜ் கணக்கில். ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். 2 மடங்கு 4 மடங்கு இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் ஒரு ஃப்ரேமை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். கஸ்டம் இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன். இதில் கஸ்டம் ஸ்பீடு இந்த மெனுவில் ஃபார்வர்ட், ரிவர்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரேட் கொடுத்துருக்காங்க. டுரேஷன் இந்த மெனுவில் உங்களுக்கு இந்த கிளிப் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அந்த டைமை என்ட்ரு பண்ணி அத்தனை செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் கிளிப் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் வீடியோவை ரிவர்ஸில் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ரீசெட் ஸ்பீட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து எவ்வளவு டைம் செட் பண்ணி வச்சுருந்தாலும் ரீசெட் பண்ணிக்க முடியும். இதுக்கு கீழே ஒரு சில மெனுஸும் கொடுத்துருக்காங்க. இது எதையுமே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வீடியோ குவாலிட்டி இது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நார்மல், ஃப்ரேம் பிளெண்டிங், ஆப்டிக்கல் ஃப்ளோ இந்த ஆப்ஷனை ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெனுவில். நெக்ஸ்ட் இங்கே ரைட் சைடு கார்னரில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணியும் பார்த்துக்க முடியும். 50 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். 75 நமக்கு வந்து இன்னும் ஜூம் ஆகும். 100 இப்போ நான் வந்து ஃபிட் கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் மெனு வியூ. இந்த மெனுவில் இந்த கேட்டகரியில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டி இந்த மெனுவில் பெட்டர் குவாலிட்டியை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டியாக நமக்கு வந்து ப்ளே ஆகும். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ப்ளே ஆகும்போது குவாலிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். பெட்டர் குவாலிட்டி இந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி மீடியா. இந்த கேட்டகரியில் ஆப்டிமைஸ்டு ஒரிஜினல் இதே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ராக்ஸியும் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்ஸி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு 4K ஃபுட்டேஜை கூட நம்ம வந்து நார்மலாக ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து சேனல்ஸ் இந்த கேட்டகரியில் ஆல் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபாவும் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவை நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஓவர்லேஸ். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. சேவ் ஜூன் மாதிரி இங்கே நமக்கு வந்து மார்ஜின் மாதிரி ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா டிவி, பெரிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பாட்டமில் ஷோ கேப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து கேப்ஷன் ஏதாவது ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எனபிள் டிசபிள் பண்ணிக்க முடியும். அதுக்காக நமக்கு வந்து இந்த மெனு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த மானிட்டர் மெனுவோட டாப்ல வீடியோவோட ரெசல்யூஷன், எவ்வளவு ஃப்ரேம் ரேட்டு, ஆடியோ மோட், ப்ராஜெக்ட் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மானிட்டர் மெனு இதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.